அதே திருநெல்வேலி ஜங்ஷன். வைசாக் ட்ரிப்பு சூப்பராக முடிஞ்சு 5:30 மணிக்கு நம்ம வந்து இந்த ஜங்ஷனில் வந்து இறங்கினோம். ஏசி வெயிட்டிங் ஹாலில் போய் சூப்பராக குளிச்சுட்டு கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆச்சு, 1.5 நாள் ஆச்சு நம்ம குளிச்சு. சூப்பராக குளிச்சுட்டு போன எபிசோடில் சொல்லியிருப்பேன், வைசாக் சீரியஸில் கடைசியில் சொல்லியிருப்பேன், அடுத்து சூப்பரான ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு இடத்துக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு. கிளம்பியாச்சு. அதுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எந்த ட்ரெயின் எங்கே போகிறது இன்னும் 10 நிமிஷத்தில் அடுத்த ட்ரெயின் வந்தபோது பிளாட்ஃபார்முக்கு போய் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு அதே திருநெல்வேலி ஜங்ஷன். வைசாக் ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக அமைஞ்சுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப ஜாலியாக நம்ம சிங்கிளாக போய் சோலோவாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த சீரியஸும் நான் சோலோவாக தான் போகிறோம். கிட்டத்தட்ட 6 நாள் ட்ரிப்பு, 6 நாள் பிளான் போட்டிருக்கோம். கடைசி நாள் 6வது நாள் ஒரு விஐபி நம்ம கூட ஜாயின் பண்ணுறாரு, வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 நாள் நம்ம தனியாக தான் சிங்கிளாக தான் சுற்றுறோம் சோலோவாக. 6வது நாள் ஒரு விஐபி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்தார்னா கடைசி நாள் நம்ம அவர் கூட ஜாயின் பண்ணலாம். நம்ம எங்கெங்கே போகிறோம் எது பிளான் கிடையாது எதுவும். நம்ம வைசாக் ட்ரிப் மாதிரி இப்போதைக்கு ஒரே ஒரு டிக்கெட் தான் நம்ம கையில் கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்குது. மற்ற எல்லாமே அந்தந்த ஸ்பாட்டில் நம்ம முடிவெடுத்து என்னென்ன செய்யணுமோ செய்யலாம். இப்போதைக்கு குளித்து ஃப்ரெஷ்ஷாகி வந்தாச்சு. கொஞ்சம் அந்த பக்கம் போனால் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பக்கம் போனால் நல்ல ஹோட்டல் இருக்கும். சாப்பிட்டுட்டு லைட்டாக ஒரு இட்லியோ தோசை சாப்பிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்த்துக்கு வருதுன்னு பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். டிஃபன் சாப்பிட போமா நேராக இந்த ரோட்டில் போய் நான் அடிக்கடி சாப்பிடுவேன். கோமதி டிஃபன் சென்டர்னு நினைக்கிறேன், இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே போய் ஒரு டிஃபன் சாப்பிட்டு உள்ளே போகலாம். நம்ம அடிக்கடி டிஃபன் சாப்பிட்ற வாழ்க வளமுடன் கோமதி உணவகம் சைவம் இங்கே தான் சாப்பிடுவோம். காலையில் அடிக்கடி சாப்பிட்ருக்கோம், நைட்டு தான் ஃபஸ்ட் டைம். காலையில் 7 மணிக்கெலாம் டிஃபன் எல்லாம் ரெடி ஆயிரும். சட்னி சாம்பார் எல்லாம் எப்பவும் உள்ளே போய் சாப்பிட்லாம். வாங்க கோமதி உணவகத்துக்கு. இட்லி இருந்துச்சு சூப்பராக, சட்னி சாம்பார் சாப்பிட்றோமா, நமக்கு பிடிச்சது அடிக்கடி சாப்பிட்ருக்கோம். வாங்க அப்படி உள்ளே போகலாம். இந்த ட்ரிப்பில் நம்ம காடு, மலை, அருவி, கடல், காயல், ஏரி, கோவில் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இந்த 6 நாள் ட்ரிப்பில் காடு, மலை, அருவி, கடல், ஏரி, கோவில் எல்லாத்தையும் ஒரே ஏரியாவில் கவர் பண்ண போகிறோம். நமக்கு திருநெல்வேலியிலேருந்து 8:30க்கு ட்ரெயின், கரெக்டாக 8:30க்கு. ட்ரெயின் பேரை சொன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ட்ரெயின் வரட்டும், நான் ட்ரெயின் பேரை சொல்லுதேன். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சஸ்பென்ஸ். உள்ளே வந்துட்டோம். நெல்லை நினைக்கிறேன், எது வண்டியே நிற்கிறேன். நமக்கு டைம் இருக்குது 8:30 மணி. இப்போ தான் கிட்டத்தட்ட 6:50 ஆகுது. பார்ப்போம். வணக்கம், நான் வேலு. மணி 8:25 ஆச்சு. நம்ம வண்டி 8:30க்கு உள்ளே வந்துடும். வண்டி நம்பர் 16127 குருவாயூர் எக்ஸ்பிரஸ். அங்கே நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணக்கூடிய வண்டி குருவாயூர் எக்ஸ்பிரஸ். கேரளா போகிறோம். கிட்டத்தட்ட 6 நாள் ட்ரிப்பு. கேரளா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரப்போகிறோம். இந்த வண்டிக்கு டிக்கெட்டு நான் இங்கே இறங்கி கரண்ட் அவைலபிள் இருந்துச்சு. செகண்ட் ஏசி கரண்ட் அவைலபிள். பாதி ரேட்டுக்கு 700 ரூபாய்க்கு கிடச்சிது. டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 730 ரூபா கரண்ட் அவைலபிளே நமக்கு கிடச்சிது. அதனால் உடனே புக் பண்ணி கிளம்பியாச்சு. ஏசி வெயிட்டிங்கில் சூப்பராக குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்ம் 1க்கு அறிவிச்சிட்டாங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் நம்ம வண்டி வந்துடும். கேரளாவை ஒரு கலக்க போகிறோம். கடல், மலை, அருவி, கோவில், ஆறு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க டிஜிட்டல் ஐஎம்ல ட்ராவல் பண்ணுங்கள். கேரளா மான்சூன் கேரளா போகலாமா? கேரளாவுக்கு வண்டி வருதுன்னு நினைக்கிறேன். தூரமாக தெரியுது. பக்கத்தில் வந்தப்புறம் பேசுவோம்.
வந்துருச்சுங்க நம்ம கேரளத்து காட்டு யானை குருவாயூர் எக்ஸ்பிரஸ். 16127 16127 குருவாயூர் எக்ஸ்பிரஸ். இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர்லேருந்து கிளம்பி திருச்சி, மதுரை, திருநெல்வேலிக்கு வந்து இங்கேருந்து நாகர்கோவில், திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழை, எர்ணாகுளம், திருச்சூர் வழியாக குருவாயூர் போகுதுங்க. நம்ம இறங்க போகிறது ஃபஸ்ட்டு ஆலப்புழையில் இறங்க போகிறோம். ஆலப்புழை தான் நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ணக்கூடிய ஏரியா. அதனால் ஆலப்புழை இறங்க போகிறோம். அதிகாலை 2:45 2:50க்கு நம்ம இறங்கணும். அலாரம் வச்சுருக்கேன். A1ல் 8ஆம் நம்பர் சீட்டு நமக்கு கிடச்சிருக்கு. கரண்ட் அவைலபிள் புக் பண்ணோம். கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு தான் புக் பண்ணேன். 8:30 மணிக்கு ட்ரெயின் ஏற போகிறேன். கரண்ட் அவைலபிளில் 730 ரூபா டேக்ஸ் சேர்த்து செகண்ட் ஏசி அப்பர் பர்த்து கிடச்சிருக்கு. ஆலப்புழையில் சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம். தெருக்கி விட்றோம் நாளைக்கு கேரளாவை, மான்சூன் கேரளாவை. கேரளா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. எல்லா பக்கமும் மழை பெய்யுது. விஜயவாடா, குண்டூர்லாம் பயங்கர மழை நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம். கேரளாவும் மழை. தெருக்கி விட்றோம் கேரளாவை. ஏறலாமா? சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கோச் A1 நமக்கு சீட் நம்பர் 8. தெருக்கி விடுவோமா கேரளாவை? ஃபஸ்ட்டு ஆலப்புழை தெருக்கி விடுவோம், அப்புறம் மொத்த கேரளாவை தெருக்கி விடுவோம். ஏறுவோமா? வலது காலை எடுத்து வச்சு போகலாம்ல. இந்த பால் கடைக்கு ஒரு நன்றி. மிளகு பால் சூப்பராக போட்டு தந்தார். இந்த திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு நன்றி. திருநெல்வேலி போயிட்டு கிளம்பியாச்சு. மான்சூன் கேரளா, பருவமழை கேரளாவை பார்க்கறதுக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஆலப்புழையை தெருக்கி விட போகிறோம். நன்றி திருநெல்வேலி ரயில் நிலையம். மீண்டும் சந்திப்போம். இந்த பயணம் ஆரம்பமாகிறது. மான்சூன் கேரளாவை நோக்கி, ஆலப்புழையை நோக்கி. அதிகாலை 3 மணிக்கு நம்ம ஆலப்புழையில் இறங்குவோம். நன்றி. நெல்லை சீமைக்கு போலாமா? உள்ள செட்டில் ஆயாச்சு பெட்டில். காலையில் அதிகாலையில் 3 மணிக்கு ஆலப்புழை ஜங்ஷனில் சந்திக்கலாம். குட் நைட். காலையில் பார்ப்போம். குட் நைட். மணி 3:20. குட் மார்னிங். ஆலப்புழை வந்தாச்சு. இறங்க போகிறோம். கேரளா மண்ணில் கால் வைக்க போகிறோம். எந்த பக்கம் வருது இல்லை, அந்த பக்கம் மட்டும் இருக்கும். இருங்க. கேரளா மண்ணில் கால் பதிச்சாச்சு. அழகான சாரல் நம்மளை வரவேற்றுக்கிட்டு இருக்கு. முதல்ல ஆலப்புழையில் இறங்கியிருக்கோம். கேரளாவில் ஆலப்புழை ஸ்டேஷன் நம்மளுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. இது சாரல் மலை வரவேற்றிருக்கு. மான்சூன் கேரளா. இருங்க, அப்படியே வெளியே போய்ட்டு எந்த பக்கத்தில் நிற்கின்னு பார்த்துட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். வெல்கம் டு கேரளா, ஆலப்புழா. அலப்பி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இனிய சாரல் மலையில் தெரியுது உங்களுக்கு? சாரல் மலை பெய்யுது. ஆலப்பி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போலாமா? இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு பாய் சொல்லிடலாம். வண்டி கிளம்பிடுச்சு. துண்டு எடுத்து வர மறந்துட்டேன். துண்டு இல்லை, ஒரு துண்டு வெளியே வாங்கத்தான் செய்யணும். பாய் பாய் குருவாயூர் எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட்டு இதில் தான் போக நினைக்கிறேன் ஊருக்கு. பார்க்கலாம். நம்ம ஏசி வெயிட்டிங் ஹால் போகலாம். மணி 3:40ங்க. ஏசி வெயிட்டிங் ஹாலுக்கு வந்தாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம ஒரு மாதிரி பிஎன்ஆர்லாம் ஒன்றும் கேட்கல. ஃபோன் நம்பர் கேட்காங்க, ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்ததும் பேமெண்ட்டு கூட கேட்கல. லாஸ்ட்டு வெளியே போகும்போது தான் பேமெண்ட்டு. காஃபி, பிஸ்கட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. லேடிஸு ஜென்ஸு தனித்தனி பாத்ரூம் இருக்குது. செம சூப்பராக இருக்குது.
பாத்ரூம் போய்ட்டு வந்தாச்சு. நல்ல மழை பெய்யுது வெளியே. குளிக்கணும்னா குளிப்போம், இல்லைன்னா அப்படியே கிளம்பி நம்ம ஃபஸ்ட்டு ஆலப்புழா போட் ஹவுஸ் போகிறோம். அங்கே போய் குளிக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு 3 மணி நேரம் இங்கே டைம் பாஸ் பண்ணுவோம். விடியட்டும், ஒரு 6 மணி 6:30 ஆகட்டும். விடிஞ்ச பிறகு வெளியே போகலாம். அது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஃபோன் சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க ஆலப்புழையில். ஏசி வெயிட்டிங் ஹால். எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப அமைதியாக, ரொம்ப சூப்பராக. மணி 6:15 கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு ஏசி வெயிட்டிங் ஹாலிலேருந்து. இங்கே ஏசி வெயிட்டிங் ஹால்லே நமக்கு டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் மொத்தம் கொடுக்குறாங்க. ஹவுஸ் போட்டு, போட் ரைடு, பக்கத்தில் எங்கெங்கே சுற்றி பார்க்கணுமோ எல்லாமே, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. தேவைன்னா வாங்கிக்கலாம். அவங்ககிட்ட தான் கேட்டேன்னா போட் ஹவுஸ் தங்குறதுன்னு 6000 7000 சொல்கிறாங்க. ஷேரிங்னா ஒன்றுனா ஞாயிற்றுக்கிழமை ஷேரிங் கிடைக்குமா, மற்ற நாள் கிடைக்காதுங்க. பார்ப்போம், அது இல்லைன்னா வெளியே போய் விசாரிப்போம். இப்போதைக்கு இந்த ஏசி வெயிட்டிங்கில் வந்து கிளம்பலாம். போகலாமா? மணி 6:20 கிளம்பலாம். தேங்க்ஸ்மா. 6:20. ஒரு செகண்ட், ஒரு ஃபோன் வருது. இதான் ஏசி வெயிட்டிங் ஹால். சூப்பராக பார்த்துக்குச்சு. ஒரு 3 ஹவர்ஸு. ஆமாம், 6500 கேட்க போட்டு வச்சு. இப்போ தான் ஃபோன் பண்ணார் அந்த ஆள். வேறு பார்க்கலாம், விசாரிக்கலாம். ஒரு 4500 5000 கிடச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்ப்போம். வெளியே போவோம். ஒரு ஆட்டோ கரண்ட் யார்ட்டா கேட்போம். நல்லா விசாரித்து எது கம்மியாக இருக்கோ அதில் போகலாம். அப்படி வெளியே போகலாம் வாங்க. இதுதாங்க ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன் முன்மோப்பு. வேலை நடந்துகிட்ருக்கு. உள்ளேயும் நிறைய வேலை பார்த்துட்ருக்காங்க, வெளியும் நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்குது. பிளாட்ஃபார்ம் எல்லாம் மொத்த வேலை நடக்குது. அந்த கவுட் போஸ்ட்லேருந்து முன்னாடி ஃபோன் பண்ணார். ஃபஸ்ட்டு 7000 கட்டார், அப்புறம் 6500 சொன்னார். இப்போ 5000 ஷேரிங்க்கு வாங்கன்றிருக்காரு. அட்வான்ஸ் போட்டு விடுங்க ஜிபேயில் அப்படின்னாரு. நான் வெளியே ஆட்டோக்காரங்கிட்ட யார்கிட்ட விசாரிப்போம். ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு அப்புறமா முடிவு பண்ணலாம். 1 ஹவர் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக வேலை நடந்துகிட்ருக்கு. சின்ன ஸ்டேஷன் தான். இப்போதைக்கு அந்த பக்கம் தான் உள்ள டிக்கெட் கவுண்டர் எல்லாமே வச்சுருக்காங்க. ஏசி வெயிட்டிங் ஹால் அது உள்ளே போய் பக்கத்தில் தான் ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குது. அந்த பக்கம் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்க அந்த லாஸ்ட்டில் இருக்குது. இது மெயின் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக வேலை நடக்குது. சரி, நம்ம விசாரிப்போமா ஆட்டோக்காரங்கள்ட்ட? வாங்க, கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு விசாரிக்கலாம். ஆட்டோக்காரங்கள்ட்ட விசாரித்தேன். அவங்களும் அந்த 5000 ஷேரிங்கே 5000 சொல்கிறாங்க. அந்தளவுக்கு கேட்பாங்க அப்படின்னு. நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஃபஸ்ட்டு இந்த வெயிட்டிங் ஹாலில் சொன்ன நம்பருக்கே போகலான்னு பார்க்கேன். அவர் புக் பண்ணியிருக்கேன், சரின்னு இருக்கார். முதல்ல பஸ் ஸ்டாண்டு போய் சாப்பிட்டுட்டு இந்த பஸ்ஸில் ஏறி எந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு போகுதுன்னு பார்த்துட்டு பஸ்ஸில் ஏறி சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு தான் செக்இன் சொல்லியிருக்காங்க. 11:30க்கு வெயிட் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டு போய் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு 11:30 மணிக்கு அவர் லொக்கேஷன் அனுப்பிட்டுருக்காரு. அந்த லொக்கேஷன் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே போயிடலாம்காரு. போகலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு கிளம்பியாச்சு. ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பாய் நன்றி சொல்லிடலாம். கிளம்பலாமா? பாய் ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் என்ட்ரன்ஸுங்க. மெயின் என்ட்ரன்ஸ் வேலை நடக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ். சரி, போகலாம். பஸ் ஸ்டாண்ட் போகலாம். மணி 6:50 ஆலப்புழா அதிகாலை. சூப்பராக சன்ரைஸ் ஆகிடுச்சு. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம். இறங்கியாச்சு. இந்த பஸ்ஸுக்கு ஒரு நன்றி. பஸ் ஸ்டாண்டு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் போகணுமா? கேஎஸ்ஆர்டிசின்னா கேரளா ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதுதான் கேஎஸ்ஆர்டிசின்னு சொல்லுவாங்க. இந்த வருது பாருங்கள், நெய்யாற்றிங்கிற பஸ் வருது. திருவனந்தபுரம் நெய்யாற்றிங்கிற பஸ்ஸு. நம்ம அந்த பக்கம் போவோம்.
போய் நல்ல ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். இப்போ நம்ம பஸ் ஏற போல் நல்ல ஹோட்டலை பார்த்து சாப்பிட போயிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நம்பர் கொடுத்துருக்காரு. 5000 ரூபாய்க்கு நம்ம புக் பண்ணியாச்சு. அந்த ஹவுஸ் போட்டை 2000 ரூபா அட்வான்ஸ் கேட்டார், அனுப்பியாச்சு. ஜிபேயில் அனுப்பியாச்சு. பேலன்ஸ் 3000 ரூபா. 11 மணிக்கு அங்கே ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு. ஆஃபீஸ் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காரு. இது நம்ம வெளியே ஆட்டோக்காரன்ட்ட கேட்டோன்னா கொஞ்சம் புரோக்கர்ஸ் அது எதுவும் இருக்கும்ட்டு நம்ம டேரெக்டாக நம்ம ஏசி வெயிட்டிங்கில் கொடுத்த அவங்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பேசிட்டோம். அதனால் எந்த விதமான இடைத்தரகர்கள் புரோக்கர்ஸ் எதுவுமே கிடையாது. நீட்டாக இருக்கும் நம்புகிறேன். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது என்னங்கிறது. ஆமாம், போகலாம். நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுவோம். சூப்பராக சன்ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதிகாலை கேரளாவில் முதல் நாள் சூரிய உதயம் ரொம்ப சூப்பராக நம்மளை வரவேற்றிருக்கு. அடுத்து என்ன சொல்ல, சாப்பிடுவோமா? சூப்பராக 6 நாள் பட்டையை கிளப்புறோம். கேரளா சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளா புரோட்டா, பீஃபு, சிக்கன், ஃபிஷ்ஷு அடித்து தூள் கிளப்புறோம். முதல் நாள் நல்ல ஹோட்டலில் பார்த்து சாப்பிடுவோம். போகலாமா? ஆலப்பி கேஎஸ்ஆர்டிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னும் 6 நாளைக்கு இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் தாங்க நமக்கு ட்ராவலுக்கு சீப் ரேட்டில். இதுதான் பஸ் ஸ்டாண்டு, ஆலப்புழா பஸ் ஸ்டாண்டு. நம்ம ஒரு சின்ன ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுவோம். பெரிய ஹோட்டல் போனால் வெயிட் நிறையா இருக்கும். இங்கே போட்டிங், அதாவது போட்டில் நேரில் போய் பேசுகிறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். இந்த தெரியுங்களா, சின்ன சின்ன போட்டு இதெல்லாம் ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டு ஏகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போனோம்னா அந்த போட்லேயே போகலாம். டிக்கெட் எடுத்து பஸ் டிக்கெட் தான். நம்ம டைம் இருக்குது, 11 மணி வரைக்கும் டைம் இருக்குது. சாப்பிட்டுட்டு இதில் ஒரு ரைட் பண்ணுவோமா? கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். டிக்கெட் கவுண்டர் எங்கன்னு கேட்டுக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். முதல்ல சாப்பிட்லாம். பஸ் ஸ்டாண்டு உள்ளே தான் நிற்கிறோம். சுற்றி பார்த்தேன். பக்கத்தில் சின்ன சின்ன ஹோட்டல்லாம் இருக்குது. நான் அந்த ஹோட்டல் கொஞ்சம் பரவாயில்ல. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அதில் போய் சாப்பிட்லாம். அது போமா உள்ளே போய் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டு பேசுகிறேன். காலையில் 7 மணிக்கு பீஃப் கறி கிடைக்கும்னா அது கேரளாவில் மட்டும்தாங்க கிடைக்கும். ஆப்பமும் பீஃப் கறியும் சொல்லியிருக்கேன். சாப்பிடலாமா? சுட சுட. ஆஹா ஆஹா ஆஹா. அமிர்தம் இறங்கின மாதிரி இருக்குது பைக்கில். ஆப்பம் தான் கொஞ்சம் ஆறிப்போச்சு. பீஃப் கறி செம்ம சூடு. அப்படி எடுத்து ஒரு 2 கறி அப்படி வச்சு அப்படி ஒரு தீய சொல்லிக்கிட்டு சூப்பர். பொறுமையாக சாப்பிடுவோம். சூப்பராக சாப்பிட்டாச்சு. பீஃப் கறி 120, 3 அப்பம், ஒரு டீ 188 ரூபா. கொஞ்சம் ரேட்டு கூட மாதிரி தெரியுது, ஏன்னா அது ரொம்ப நாள் ஆச்சு கேரளா வந்து. பரவாயில்ல, சாப்பிட்டாச்சு. வேறு கடையில் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்னு. இப்போதைக்கு நம்ம கேஎஸ்ஆர்டிசி அந்த போட்டுக்கு டிக்கெட் எடுக்க கவுண்டர் அந்த பக்கம் இருக்கான். அதில் ஏறி டிக்கெட் எடுத்து ஒரு ரவுண்டு போய்ட்டு வரும், ஒரு ரைடு போய்ட்டு வரும். டைம் நிறையா இருக்குது நமக்கு. மணி எத்தனை? மணி 7:20 ஆச்சு. ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்தால் ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவர் 2 ஹவர் போகும். போகலாமா? இதை தான் நம்ம வந்து இறங்கணும். காலையில் பஸ் ஸ்டாண்டு அந்த பக்கம் நடந்து போனோம். அதுலேருந்து நேராக இந்த பக்கம் வந்தால் தான் இந்த ஒரு செட்டு மாதிரி இருக்கா, இது உள்ளே தான் அந்த போட்டுக்கு டிக்கெட் எடுக்க கவுண்ட்ரு. நீங்கள் சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு எது வரைக்கும் போதும் அது வரைக்கும் இங்கே இருக்குது. ஆலப்புழா கேரளா சர்க்கார் போட்டு ஆலப்புழா நெடுமுடி அப்படின்னு போட்டிருக்கு. மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. டிக்கெட் எப்படி எடுக்கணுங்க எங்கே கேட்டுட்டு உள்ளே போய் எடுக்கணுமா அல்லது வெளியே எடுக்கணுமா கேட்டுட்டு சொல்கிறேன். ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம். இந்த பசங்கள்கிட்ட கேட்டேன், டிக்கெட்டு உள்ளே தான் எடுக்கணுங்காங்க. உள்ளே போகலாமா? சூப்பராக இருக்குது. ஒரு ரைடு பண்ணுவோம்.
கொஞ்சம் பின்னாடி உட்காந்து நல்லாயிருக்கும், இல்லை உட்காரும் ஃப்ரீயாக இருக்குது. പൈസ വീട്ടിൽ പിന്നെ